Hello students, this is the part 3 video about contract of sale. So this is the performance of contract of sale in which I am going to explain delivery of goods, modes of delivery and rules regarding the delivery of goods. நம்ம contract of sale today வந்து performance of contract of sale அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So performance of contract of sale அப்படின்னா என்ன அப்படின்னா contract of saleக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான் performance of contract of sale அப்படிங்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது சேல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறது. அந்த கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், அதை என்ன கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அதை டெலிவரி பண்ணி ஆகணும் செல்லர் பையருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். என்ன கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் மேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கணும். ஒருவேளை அங்கே பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதுக்கான டைமில் அப்படின்னா அப்போது கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கான லாஸ் அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். முன்னாடியே பார்த்தா மாதிரி செல்லர் அண்ட் பையர். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் 2 parties இருக்கணும் மினிமம். ஸோ அதில் ஒரு பர்சன் கண்டிப்பாக செல்லராகவும் another பர்சன் கண்டிப்பாக பையராகவும் இருக்கணும். ஸோ there is a 2 parties ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ செல்லருக்கு என்ன டியூட்டி, பையருக்கு என்ன டியூட்டி, பேசிக் டியூட்டி அப்படின்னா செல்லரும் பையரும் கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னாலே அதுக்கான டைம் வரப்போ செல்லர் என்ன பண்ணணும், என்ன குட்ஸை சேல் பண்ணுறேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அந்த குட்ஸை பையருக்கு டெலிவர் பண்ணணும். பையர் என்ன பண்ணணும், செல்லர்கிட்டேருந்து அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை செல்லர்கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் செல்லருக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அதை பையர் தான் வந்து காம்பன்சேஷன் பண்ணணும், பையர் தான் செல்லருக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெலிவரி. ஸோ டெலிவரி ஆர் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஸோ டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். So delivery means voluntary transfer of possession from one person to another. ஸோ வாலண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா யாரையும் கம்பல் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்களே ஃப்ரீ கன்சென்ட்டோட ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணியிருக்கணும் செல்லரும் பையரும். அதுக்கான டைம் வரப்போ செல்லரே வாலண்ட்ரியாக அவங்களோட குட்ஸை டெலிவர் பண்ணணும் பையருக்கு, பையரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை செல்லர்கிட்ட கொடுக்கணும். ஓகே, ஸோ டெலிவரி அப்படிங்கிறத நம்ம பைலேட்டரல் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பைலேட்டரல் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த டெலிவரிக்கு 2 parties இருக்கணும் கண்டிப்பாக. யார் யாருன்னா செல்லர் இருக்கணும், பையர் இருக்கணும். செல்லர் அந்த குட்ஸை யார்கிட்ட டெலிவர் பண்ணணும், பையர்கிட்ட டெலிவர் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம இதை பைலேட்டரியல் அப்படின்னு சொல்கிறோம். பைலேட்டரல் அப்படின்னா 2ன்னு அர்த்தம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு டெலிவரி அப்படிங்கிறது வாலண்டரியாக தான் நடந்திருக்கணுமே தவிர ஒருத்தவங்க கம்பல் பண்ணுறது மூலயமாவோ இல்லை அதை ராபரி தெஃப்ட் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை டெலிவரி அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆக்ட் படி அது வந்து ஒரு இன்வேலிட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிறது வாலண்ட்ரி அப்படிங்கிறது டெலிவரி ஆஃப் குட்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ ஒரு டெலிவரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதாவது டெலிவரி அப்படின்னா டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 2 parties இருக்கணும், ஒன் செல்லர் another person பையர். நெக்ஸ்ட் ஒன் பர்சன்ஸ் பொசஸ் தி குட்ஸ். ஸோ செல்லர் வந்து அந்த குட்ஸை பொசஸ் பண்ணி வச்சுருக்கணும், அவங்கக்கிட்ட இருக்கணும், எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும். அதுக்கான டைம் வரப்போ அதை டெலிவர் பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் இருக்குது, ஹீ ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன் டு அதர். அதாவது செல்லர் ட்ரான்ஸ்ஃபர் தி பொசிஷன் டு அதர்ஸ். ஹியர் த ஓனர்ஷிப் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் செல்லர் டு பையர். தி கன்சிடரேஷன் ஆஃப் ப்ரைஸ் அண்டர் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதுக்கப்புறம் இட் இஸ் அ வாலண்டரி ஆக்ட் அப்படின்னா யாரையும் கம்பல் பண்ணியிருக்கக்கூடாது, வாலண்டரியாக தான் செல்லர் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மோட்ஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ என்னென்ன மோட்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் டெலிவரி. ஸோ ஃபிசிக்கல் டெலிவரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்சுவல் டெலிவரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோட்ஸ் ஆஃப் டெலிவரி. ஃபிசிக்கல் டெலிவரி ஆர் ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னா இந்த இடத்துல செல்லர் இம்மிடியேட்டாக அவங்களோட குட்ஸை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டையும் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல குட்ஸ் வந்து செல்லர்கிட்டேருந்து பையர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ்
It is handed over by the seller to buyer. அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்கலாம் ஆக்சுவல் டெலிவரியில் அப்படின்னா செல்லர் அவங்களோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட், அதாவது செல்லர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் மூலயமாவும் குட்ஸை வந்து அவங்களோட பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சிருக்கும். பொசஷன் அப்படிங்கிறது செல்லர்கிட்டேருந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓனர்ஷிப் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை தி செல்லர் டு பையர். செகண்ட் மோட் இஸ் சிம்பாலிக் டெலிவரி. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல செல்லர்கிட்டேருந்து பையருக்கு டைரெக்டாக குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நடக்கும் அப்படின்னா, சில இம்பாசிபிளான சுச்சுவேஷன்ஸில் தான் இது நடக்கும். ஏன்னா வந்து மேபி அந்த குட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு மேபி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரோலை வந்து செல்லர் பையர்கிட்ட கொடுத்துருவாங்க. இது எந்த மாதிரி தான் அப்படின்னா, ஒரு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தான். ஸோ கண்ட்ரோலை வந்து செல்லர் வந்து பையர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னா, இப்போ வந்து பையருக்கு கொடுக்க வேண்டிய குட்ஸ் வந்து ஒரு குடவுனில் இருக்குது, இல்லை ஒரு வேர்ஹவுஸில் இருக்குது அப்படின்னா, செல்லர் வந்து அந்த கீ, அந்த குடவுன் கீ ஒரு வேர்ஹவுஸ் கீயை வந்து பையர்கிட்ட கொடுத்துடுறது. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணிக்கலாம், பையர் எப்போ வேணாலும் போய்ட்டு அந்த கீயை அந்த குடவுனுக்கு போய்ட்டு அந்த கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த குட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பாலிக் டெலிவரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் டெலிவரிக்கும் சிம்பாலிக் டெலிவரிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டெலிவரிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். ஏபி அப்படின்னு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. ஏ அப்படிங்கிறவங்க செல்லர், பி அப்படிங்கிறவங்க பையர். ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட காரை பி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க, டெலிவர் பண்ணிடுறாங்க. பி அந்த காரை வாங்கிக்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை ஏ கிட்ட கொடுத்துடுறாங்க, அதாவது செல்லர்கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் டெலிவரி. இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது ஏ கிட்டேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஓனர்ஷிப்பும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் செல்லருக்கு அந்த கார் மேலே எந்த ரைட்ஸும் கிடையாது, பையர் தான் அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பாலிக் டெலிவரிக்கு எக்ஸாம்பிள், எப்போல்லாம் ஃபிசிக்கல் டெலிவரி பாசிபிள் இல்லையோ அப்போல்லாம் சிம்பாலிக் டெலிவரி அப்படிங்கிறது பாசிபிள் ஆகும். அதாவது ரொம்ப ஹெவி வெயிட்டடான பல்கி குட்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் டெலிவரி இமிடியேட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து சிம்பாலிக் டெலிவரி பண்ணுவாங்க. கார் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த காரோட கீயை வந்து செல்லர் பையர் கிட்டே கொடுத்துடுறது. ஓகே, அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பையர் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து ஷிப்பில் வந்து நிறைய குட்ஸ் வருதுன்னா எல்லாத்தையும் வந்து அதே இடத்துல போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது. அப்போது ஷிப்புக்கான பில் ஆஃப் லேடிங், இந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் செல்லர் பையர்கிட்ட கொடுத்துடுறது. அப்போ டைரெக்டாக பையரே போயிட்டு ஷிப்லேருந்து எல்லா குட்ஸையும் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, சிம்பாலிக் டெலிவரியும் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் டெலிவரியும் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னா என்ன, எப்படிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரியில் செல்லர் பையர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 கேசஸ் இருக்குது. சில டைமில் செல்லர் பையருக்கு ஒரு குட்ஸை சேல் பண்ணிவிடுவாங்க. பட் பையரோட ரெக்வஸ்ட் படி பையரே வந்து செல்லர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க சம்டைம்ஸ். அதாவது என்ன மாதிரி அப்படின்னா, நான் வந்து இந்த குட்ஸை வாங்கிக்கிறேன், அதுக்கான பேமெண்ட்டையும் கொடுத்துட்றேன், ஆனால் இப்போ என்னால் உங்ககிட்டேருந்து டெலிவரி எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த நீங்கள் எனக்கு சேல் பண்ண குட்ஸை நீங்கள் வந்து ஒரு 1 month வந்து நீங்களே வச்சுக்கோங்க, நான் அப்புறமா அந்த குட்ஸை வந்து உங்ககிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் செல்லர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெய்லி மாதிரி இருப்பாங்க. பெய்லினா என்ன, அந்த குட்ஸை வந்து திரும்பவும் பெய்லார்கிட்டே ரிட்டர்ன் பண்ணுறவங்க தான் பெய்லி. ஓகேவா? ஸோ செல்லர் ஒரு குட்ஸை விற்றுட்டாங்கன்னா அதுக்கு ஓனர்ஷிப் செல்லர் கிடையாது. பட் பையர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அந்த குட்ஸை பையர் வாங்கிக்கிற வரைக்கும் செல்லர் அவங்கக்கிட்ட வச்சுக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா செல்லர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல பையருக்காக செல்லர் ஒரு பெய்லியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர் குட்ஸை சேல் பண்ணதுக்கு அப்புறமும் செல்லர்கிட்ட தான் அந்த குட்ஸ் இருக்கும். எது வரைக்கும்னா பையர் வந்து அந்த குட்ஸை டெலிவரி எடுத்துக்கிற வரைக்கும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. இதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரியில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, செல்லர் பையர் அப்படிங்கிற 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்த இடத்துல செல்லர் பையருக்கு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பையர்கிட்டயே குட்ஸ் இருக்கும். செல்லரோட குட்ஸ் வந்து பையர்கிட்ட இருக்கும். இந்த இடத்துல யார் பெய்லியாக இருக்காங்க அப்படின்னா, பையர் வந்து பெய்லியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா,
யார் வந்து எந்த பையர் வந்து செல்லரோட குட்ஸை வச்சுருக்காங்களோ அந்த பையர்கிட்டையே செல்லர் அவங்களோட குட்ஸை சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போது டெம்ப்ரரியாக பெயிலியாக இருந்த அந்த பையர் அப்படிங்கிறவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் செல்லர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையர் அதோட ரியல் ஓனர் ஆயிடுவாங்க. ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு செல்லரோட குட்ஸை வந்து வேர்ஹவுஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வேர்ஹவுஸோட இன்சார்ஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பெயிலியாக இருப்பாங்க டெம்ப்ரரியாக. ஓகே, பெயிலி அப்படின்னா யார்? குட்ஸை திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிடணும். பெயிலி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஓனர் கிடையாது, குட்ஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறவங்க தான் பெயிலி. ஓகேவா? ஸோ இங்கே வேர்ஹவுஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, செல்லர் குட்ஸை எடுத்துக்கிற வரைக்கும் செல்லருக்காக பெயிலியாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த செல்லர் வந்து கேட்குறப்போ அந்த வேர்ஹவுஸ் மேன், அதாவது அந்த பெயிலியாக ஆக்ட் பண்ணுற பர்சன் குட்ஸை வந்து அந்த செல்லருக்கு டெலிவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் ரிகார்டிங் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஸோ ரூல்ஸ் ரிகார்டிங் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னா, ஒரு டெலிவரி ஆஃப் குட்ஸுக்கு என்னென்ன எசென்ஷியல் லீகல் ரூல்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு வேலிடான டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டெலிவரி ஆஃப் குட்ஸை பொறுத்த வரைக்கும் மோட்ஸ் ஆஃப் டெலிவரியில் ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கணும். நம்ம என்னென்ன மோட்ஸ் பார்த்தோம்? ஆக்சுவல், சிம்பாலிக், கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஸோ இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அது எதுக்கும் கீழே வரும் அப்படின்னா டெலிவரி ஆஃப் குட்ஸுக்கும் கீழே வரும். ஓகே, இந்த இடத்துல மோட்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது செல்லர் ஒரு குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் செல்லரோட ஓனர்ஷிப் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரியல் மோட் ஆஃப் டெலிவரி. செகண்ட் ஒன், டெலிவரி அண்ட் பேமெண்ட் ஆர் கன்கரண்ட். டெலிவரி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னா, செல்லர் ஒரு டெலிவரி கொடுத்த உடனே பையர் அதுக்கான ப்ரைஸை செல்லர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் அது டெலிவரி ஆஃப் குட்ஸ். அந்த இடத்துல ஓனர்ஷிப்பும் செல்லர்லேருந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் பார்ட் டெலிவரி. எஃபெக்ட் ஆஃப் பார்ட் டெலிவரி அப்படின்னா என்னென்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கான்ட்ராக்டில் மேக் பண்ணுறப்போவே ஃபுல்லாக வந்து டெலிவர் பண்ண முடியாது. பார்ட் டெலிவரி வந்து அப்போது அந்த டைமில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸாக அப்புறம் டெலிவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த டைமில் ஹோல் கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் பார்ட் டெலிவரியும் வந்து அந்த இடத்துல வேலிட் தான். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் எப்போ அது இன்வேலிட் டெலிவரி அதாவது இல்லீகலாக மாறுது அப்படின்னா, ப்ரீச் ஆகுது அப்படின்னா, ஒரு செல்லர் பார்ட் டெலிவரி மட்டும் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் பேலன்ஸை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆகிடும். அந்த டைமில் பையர் அதுக்கான லாஸை ஆர் டேமேஜை செல்லர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பையர் டு அப்ளை ஃபார் டெலிவரி. அப்ளை ஃபார் டெலிவரி அப்படின்னு என்னென்னா, அதுக்கான டைம் வரப்போ பையர் என்ன பண்ணலாம், செல்லர்கிட்ட நீங்கள் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எனக்கு டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன குட்ஸை அவங்க போட்டிருந்தாங்களோ அந்த குட்ஸை செல்லர்கிட்டேருந்து பையர் டெலிவரி கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கும் ஃபுல் ரைட்ஸ் பையருக்கு இருக்குது. ஓகே, எப்போ வந்து பையர் வந்து டெலிவரி கேட்கலாம் செல்லர்கிட்ட அப்படின்னா, இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறப்போவே டைம் டேட் எல்லாமே செல்லர் கொடுத்துட்டாங்கன்னா பையர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, செல்லரே டெலிவர் பண்ணிவிடுவாங்க. பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறப்போவே பையர் வந்து நீங்கள் வந்து எந்த டைமையும் டேட்டையும் மென்ஷன் பண்ணாதீங்க, நான் எப்போ கேட்குறனோ அப்போ வந்து எனக்கு குட்ஸை டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த டைமில் பையர் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ குட்ஸை வந்து செல்லர்கிட்ட டெலிவர் கேட்குறதுக்கு பையருக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பிளேஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ கான்ட்ராக்ட் மேக் பண்ணப்போ 2 பேரும் எந்த பிளேஸில் எனக்கு டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு பையர் கேட்குறாங்களோ ஆர் செல்லர் நான் உங்களுக்கு எந்த பிளேஸில் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த பிளேஸில் தான் டெலிவர் அப்படிங்கிறது பண்ணணும். ஒருவேளை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை மென்ஷன் பண்ணல அப்படின்னா கன்வீனியன்ட்டான பிளேஸில் டெலிவர் பண்ணிக்கணும் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட. நெக்ஸ்ட் ஒன், டைம் ஆஃப் டெலிவரி. ஸோ ஒரு ரீசனபிள் டைமில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கணும். 2 பேருக்குமே அந்த டைம் வந்து கன்வீனியன்ட் டைமாக இருக்கணும். டெலிவர் பண்ணுறதுக்கு ஏற்படுற எல்லா செலவையும் யார் தான் பியர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி செல்லர். அந்த அமௌண்ட்டை போய்ட்டு பையர்கிட்ட கேட்கக்கூடாது. ஒருவேளை கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு இன்வேலிட் டெலிவரி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டி. ஸோ ஒருவேளை செல்லர் பையர் கேட்ட குவான்டிட்டியை விட அதிகமாகவோ இல்லை தப்பாவோ மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை செல்லர் பையர் கேட்டதை விட கம்மியான குவான்டிட்டி செல் பண்ணிட்டாங்கன்னா பையர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை பையர் கேட்டதை விட அதிகமான குவான்டிட்டியில் செல்லர் வந்து பையருக்கு டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா பையர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ
கேட்டிருந்தாங்களோ, எவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா குட்ஸை மறுபடியும் செல்லருக்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இது மாதிரி தப்பாக டெலிவர் பண்ணிட்டாங்க, கரெக்டான குவான்டிட்டியில் டெலிவர் பண்ணல அப்படிங்கிற ஒரு ரீசன் கூட போதும் பையர் வந்து ஃபுல் குட்ஸையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒருவேளை பையர் ஒரு குட்ஸை கேட்டிருப்பாங்க, செல்லர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டைம் வரப்போ அதே சேம் குட்ஸை வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ணாமல் வேறு ஒரு குட்ஸோட மிக்ஸ் பண்ணி அதை சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போவும் வந்து பையர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அது ஒருவேளை ஃபஸ்ட் குவாலிட்டி குட்ஸோட செகண்ட் குவாலிட்டி குட்ஸை மிக்ஸ் பண்ணி அனுப்புறது அது மாதிரிலாம் செல்லர் பண்ணாங்கன்னா பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. பட் பையருக்கு ஓகே அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரிஸ். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செல்லர் ஒரு குட்ஸை ஃபுல்லாகவே டெலிவர் பண்ணாமல் பையர்கிட்ட டெலிவர் பண்ணாமல் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவர் பண்ணுறது. ஒருவேளை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பையர் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே சொல்லாமல் அதுக்கான டைம் வரப்போ செல்லர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாக சென்ட் பண்ணாங்கன்னா பையர் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் பையருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டெலிவரி டு கேரியர். டெலிவரி டு கேரியர் அப்படின்னா என்னென்னா, ஒரு செல்லர் கேரியர் மூலியமாகவும் அவங்களோட குட்ஸை பையருக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா கேரியர் பண்ணுவாங்க. யாரோட ரெக்வஸ்ட்டில் அப்படின்னா செல்லர் வந்து அந்த குட்ஸை கேரியர் மூலயமா பையருக்கு சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாமினிங் தி குட்ஸ் ஆன் டெலிவரி. ஸோ ஒரு செல்லர் ஒரு குட்ஸை வந்து சென்ட் பண்ணுறப்போ டெலிவர் பண்ணுறப்போ பையர் அதை நல்லா செக் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணுறதுக்கு பையருக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அக்செப்டன்ஸ் ஆஃப் குட்ஸ் பை தி பையர். இந்த இடத்துல செல்லர் ஒரு குட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா பையர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பையருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், நாட் டு ரிட்டர்ன் தி ரிஜெக்டட் குட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. என்ன குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லைனா, பையர் கேட்ட அதே குட்ஸை செல்லர் வந்து டெலிவர் பண்ணுறப்போ பையர் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கான கிளியர் நோட்டீஸை ரீசனோட யாருக்கு சென்ட் பண்ணி இருக்கணும்னா செல்லருக்கு சென்ட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லைபிலிட்டி ஆஃப் பையர் ஃபார் ரெஃப்யூசிங் டெலிவரி ஆஃப் குட்ஸ். அப்படின்னா என்னென்னா, பையர் கேட்ட அதே குட்ஸை செல்லர் டெலிவர் பண்ணுறாங்க, அந்த டைமில் செல்லர் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதனால் ஒரு லாஸ் வந்துருச்சு செல்லருக்கு அப்படின்னாலும் இல்லை லாஸே வரல அப்படின்னாலும் யார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைபிள்னா பையர் தான் லைபிள். ஸோ செல்லர் எவ்வளோ டேமேஜ் அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை பையர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் கரெக்டான குட்ஸை டெலிவர் பண்ணியும் பையர் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறப்போ அதுக்கான டேமேஜ் அமௌண்ட்டை பையர் செல்லர் கொடுத்து தான் ஆகணும். These are the performance of contract of sale, delivery of goods, modes of delivery and rules regarding the modes of delivery. Okay students, if you have any doubts, ask your doubts in comment. Like, share, comment, hit the bell icon. Thank you.